அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் நம்முடைய அதியமான் டீம் புக்ஸ் பற்றின அப்டேட் தான். நிறைய புத்தகங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய அதியமான் டீம்லேருந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ரெடி பண்ணியிருக்கோம். தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழிக்காக இந்த புத்தகங்கள் எல்லாமே தயார் செய்யப்பட்டிருந்தது. கடந்த ஒரு வருடமாக இந்த புத்தகங்கள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இது என்னென்ன புக்ஸ் அவைலபிளாக இருக்குது, என்ன புக்ஸ் இல்லை அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணிடுறோம். ஏன்னா நிறைய புத்தகங்கள் பார்த்திங்க அப்படின்னா லிமிட்டட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய நண்பர்கள் தொடர்ந்து கால் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ கால் பண்ணியும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது நான் ஒரேடியாக இந்த வீடியோலேயே பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன். ஸோ இந்த புத்தகம் அவைலபிள் இருக்கிறதும் இன்னும் எவ்வளோ நாள் இருக்கும், எப்போ மறுபடியும் புக் கிடைக்கும் அப்படிங்கிற அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ முதல்ல பார்த்திங்க அப்படின்னா புது தமிழ் 3 தொகுதிகள் புத்தகம் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணுறதா லாஸ்ட் மந்த் சொல்லியிருந்தோம். ஸோ லாஸ்ட் மந்த்லேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கியிருந்தோம். இந்த மந்த் 20ஆம் தேதியிலேருந்து புத்தகம் அனுப்பப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருந்தோம். ஸோ இந்த புத்தகங்கள் பார்த்திங்க அப்படின்னா இப்போது அனுப்பப்பட்டு விட்டது. சரிங்களா? யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்களோ எல்லாத்துக்குமே புது தமிழ் 1, அதாவது தொகுதி 1, தொகுதி 2, தொகுதி 3 அப்படிங்கிற 3 தொகுதியாகும் நூல்வெளி பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா இருந்தது. சரிங்களா? ஸோ இந்த புத்தகம் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 900 ப்ரைஸில் பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தோம். இப்போ இது பார்த்திங்கன்னா லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது. லிமிட்டட் ஸ்டாக் அப்படின்னா இன்னும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஸோ 80லேருந்து ஒரு 100க்குள்ளே தான் இருக்கும் அதிகபட்சம். எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, பட் இந்த லெவலில் தான் இருக்கும். இன்றைக்கி அனுப்புறது போனால் இந்த லெவலில் இருக்கும். சரிங்களா? ஸோ இது மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிள். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வாரம் இருக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் தமிழ் புத்தகமும் இல்லை. ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் நம்ம பிரிண்ட் பண்ணோம். அதனால் அது சீக்கிரமாகவே புக்ஸ் நம்ம 20ஆம் தேதி அனுப்புகிறோன்னு சொன்னோம். இன்றைக்கி 24ஆம் தேதி அதுக்குள்ளே புத்தகம் முடிஞ்சது. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதை ஆர்டர் பண்ணுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு இந்த மாதிரி புது தமிழ் புக்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். புது தமிழ் மட்டும் வேணுன்றவங்க. சயின்ஸ் புத்தகம், சயின்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ் வழியில் புத்தகம் இல்லை. சரிங்களா? புத்தகம் சுத்தமாக இல்லை. சரிங்களா? நீங்கள் ஆர்டர் பண்ண முடியாது. இண்டிவிஜுவல் புக்ஸ் கேட்குறவங்களும் நீங்கள் வாங்க முடியாது. சயின்ஸ்க்கு 6லேருந்து 10வது வரைக்கும் ரெடி பண்ணியிருந்தோம். உயிரியல், இயற்பியல், வேதியியல் அப்படின்னு சொல்லிட்டு 3 புத்தகம் தயார் செஞ்சுருந்தோம். ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 3 புத்தகங்களும் பார்த்திங்கன்னா இப்போது அவுட் ஆஃப் ஸ்டாக் தான். சரிங்களா? இருந்தால் பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து ஒரு 30 காப்பீஸ் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செட் ஆஃப் புக்ஸ் வாங்குறீங்க இல்லையா, உங்களுக்காக. இப்போ 8 புக்ஸாக வாங்குறீங்க இல்லையா, ஸோ இந்த 8 புக்ஸாக வாங்குறவங்களுக்காக இந்த அப்டேட். ஸோ இதில் சேர்த்தி கொடுக்கறதுக்காக இந்த 20-30 காப்பீஸ் இருக்கும். ஸோ இப்போ 8 புக்ஸாக வாங்கணும், நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் வாங்கணும், நான் குரூப் 2க்கு வாங்குகிறேன், குரூப் 4க்கு இந்த புக்ஸ் வாங்குகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அளவுக்கு மட்டும்தான் இந்த செட் ஆஃப் புக்ஸாக சேர்த்து நீங்கள் வாங்க முடியும். சரிங்களா? நான் ஆல்ரெடி அவுட் ஆஃப் ஸ்டாக் சொன்னதுனால ஸோ இங்கே அந்த செட் ஆஃப் புக்ஸ் வாங்குறதுக்கு இவ்வளோ தான் வாங்க முடியும். சரிங்களா? அதிகபட்சமாக நான் சொல்கிறது. ஓகே, இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் இருக்கா சயின்ஸுக்கு அப்படின்னா எஸ், அவைலபிள். இது இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, அதே போல் இப்போ நான் சொன்ன மாதிரி சயின்ஸ் இல்லாததுனால நீங்கள் 8 புத்தகமாக வாங்க முடியாததும் ஒரு 10லேருந்து 20 காப்பி நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 8 புக்ஸும் அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடும். ஓகே, சரி, 8 புக்ஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல் நம்ம குரூப் 2க்கு தேவையான எல்லா புத்தகங்களும் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2க்கான புக்ஸ் மொத்தம் பார்த்திங்கன்னா 10 புத்தகம். தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு 1, தொகுதி 1, தொகுதி 2ன்னு 2 புத்தகங்கள். அப்புறம் இந்தியாவின் வரலாறு மரபு பண்பாடு, இந்தியாவின் ஆட்சியல், இந்திய தேசிய இயக்கம், இந்திய பொருளாதாரம், இந்திய புவியியல், உயிரியல், இயற்பியல், வேதியியல். ஏன் இதை எல்லாமே சொல்கிறேன் அப்படின்னா இந்த செட் ஆஃப் புக்ஸ் வாங்குறவங்க பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே நான் சயின்ஸ் புத்தகம் அவுட் ஆஃப் ஸ்டாக் தமிழ் மீடியம்னு சொல்லிட்டேன். ஓகே, அது தனியாக இப்போ தர முடியாது. ஏன்னா இந்த செட் ஆஃப் புக்ஸ் 8 புக்ஸ் வாங்குறவங்களுக்கு ஒரு 10லேருந்து 20 காப்பீஸும், அதே போல் இந்த குரூப் 2 புக்ஸ் செட்டாக வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்காக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 20 காப்பி, அவ்வளோதான். மொத்தமாகவே பார்த்திங்க அப்படின்னா இதில் எவ்வளோ ஆக்குதோ, சரிங்களா, ஒரு 25 காப்பீஸ் பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் இருக்கும். அதை இந்த மாதிரி செட் ஆஃப் 8 புக்ஸோ இல்லை 10 புக்ஸோ வாங்குறவங்களுக்கு கொடுக்கறதுக்காக மட்டும் வச்சுருக்கோம். சரிங்களா? அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, இந்த டைம்லேயே பார்த்திங்க அப்படின்னா எல்லா புக்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா குரூப் 2 புக்ஸுக்கான அப்டேட். நான் குரூப் 4க்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி குரூப் 4ல் தமிழ் அவைலபிளாக இருக்குது, அதுவும் லிமிட்டடாக தான் இருக்குது. ஓகே, சரி சார், யூனிட் 8 புக் மட்டும் கிடைக்கும் அப்படின்னா எஸ், நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். யூனிட் 8 புக் பார்த்திங்கன்னா அவைலபிள் தான், ஸ்டாக் இருக்குது. சரிங்களா? ஸோ யூனிட் 8 மட்டும் தனியாக வாங்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்கலாம். ஓகே,
அதே போல் இப்போது இது வந்து குரூப் 2 புக்ஸ் எல்லாமே நான் அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ குரூப் 4க்கு வந்து என்ன புக்ஸ் வாங்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்தியாவின் வரலாறு, மரபு, பண்பாடு, இந்திய ஆட்சியல், இந்திய தேசிய இயக்கம், இந்திய பொருளாதாரம், இந்திய புவியியல், சரிங்களா? அதே போல் உயிரியல், இயற்பியல், வேதியியல், இந்த செட் ஆஃப் புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு நான் ஏற்கனவே சொன்னது. இது இல்லாமல் பொது தமிழ் முதல்ல சொல்லியிருந்தேன் 3 புத்தகம் 3 வால்யூமாகும், அப்புறம் ஒரு நூல்வெளி 4 சேர்த்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 12 புக்ஸ். இது வந்து குரூப் 4க்கு. ஸோ இந்த செட் ஆஃப் புக்ஸ் வாங்குறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் வந்து சயின்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டதுனால ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் காப்பீஸ் தான் ஒரு 10. ஓகே, 10 செட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 2க்கு வந்து நீங்கள் இதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணலாம். இது எல்லாமே செட்டாக. அப்படி இல்லைனா மீதி நீங்கள் என்ன வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சயின்ஸ் இல்லாமல் மீதி எந்த புத்தகம் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்தியாவின் வரலாறு, மரபு, பண்பாடு, இந்திய ஆட்சியல், இந்திய தேசிய இயக்கம், இந்திய பொருளாதாரம், புவியியல், அப்புறம் தமிழ், இந்த மாதிரி புக்ஸை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு முடிஞ்சால் எல்லா புக்குமே இந்த ஒரே செட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஏன் இந்த செட்டாக புக்ஸ்க்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறேன்னா உங்களுக்கும் வந்து செலவு கம்மியாகும். ஒரே முறை வந்து எல்லா புக்ஸும் வந்து எங்களுக்கு அனுப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆர்டர் பண்ணுற போது உங்களுக்கு எல்லா புக்கும் கிடைக்கும், செலவும் கம்மியாகும், குறைவாகவும் இருக்கும், ஒரே டைம் வந்து சேர்ந்துடும். அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட் ஆஃப் புக்ஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். மற்ற தனித்தனியாக வாங்கும்போது இருக்கக்கூடிய கட்டணத்துக்கும் ஒன்றா வாங்கும்போது இருக்கக்கூடிய கட்டணத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து இப்போ இருக்கக்கூடிய அப்டேட். அதே போல் இந்த செட் ஆஃப் புக்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் அப்போது நான் இந்த 5 புக்ஸ் மட்டும் வாங்கலாமா சார் அப்படின்னு கேட்பீங்க சில பேர். 5 புக்ஸ் அப்படின்னா என்னென்ன புக்ஸ்? அதாவது இந்தியாவின் வரலாறு, ஆட்சியல், இந்திய தேசிய இயக்கம், பொருளாதாரம், புவியியல், இது மட்டும் வாங்கலாமா, சயின்ஸ் இல்லைனா ஓகே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த 5 புக்ஸ் தமிழ் மீடியத்தில் மட்டும் வாங்கலாம். ஓகே, தமிழ் மீடியத்தில் அவைலபிள். ஆனால் இதே 5 புக்ஸ் இங்கிலீஷ் மீடியத்தில் அவைலபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் நாட் அவைலபிள். சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப மினிமம் ஸ்டாக் தான் இருக்குது. சரிங்களா? மினிமம் அப்படின்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 30 புக்ஸ் தான் இருக்கும். 30 புக் வந்து செட் ஆஃப் புக்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, அது 8 புக்ஸ். இப்போ தமிழ் மீடியத்துக்கு அப்படின்னா வந்து இந்த செட் ஆஃப் 8 புக்ஸ் சொன்னால் அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இந்த செட் ஆஃப் புக்ஸ் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த 8 புக்கும் இங்கிலீஷில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்த ஒரு 20லேருந்து 30 செட்டு மட்டும்தான் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து 2-3 நாளில் வந்து போயிடும். ஸோ ஆர்டர் பண்ணுறவங்க அதுக்குள்ளே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் சயின்ஸை மட்டும் இங்கிலீஷ் மீடியம் வாங்க முடியும்னா அது அவைலபிளாக இருக்குது. ஆனால் இந்த 5 புக்ஸ் அவைலபிள் இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, 5 புக்ஸ் தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, இங்கிலீஷ் மீடியத்தில் இல்லை. இப்போ உங்களுக்கே தெரியும் என்னென்ன புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கீழே நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? எந்த நம்பர் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும், புக்ஸ் பற்றின அப்டேட் உங்களுக்கு தெரியணும்னா எந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஸ்க்ரீன்லேயும் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் இந்த நம்பர்ஸ்க்கு எல்லாத்தையுமே வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நான் இப்போ தெளிவாக உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த புக்ஸை வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? தமிழ் மீடியத்தில் இந்த 5 புக்ஸ் சோசியல் சயின்ஸில் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, அதே போல் தமிழ் மீடியத்தில் யூனிட் 8 புக்கு அவைலபிள், நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, அதே போல் இங்கிலீஷ் மீடியம் சயின்ஸ் அவைலபிள், நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். அதே போல் இப்போதைக்கு பொது தமிழ் அவைலபிள், அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? மற்ற செட் ஆஃப் புக்ஸ் நீங்கள் எது வாங்கினாலும் அது லிமிட்டட் ஸ்டாக் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இவ்வளோ தான் நீங்கள் வாங்க முடியும். அந்த செட் ஆஃப் புக்ஸ் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு 20லேருந்து ஒரு 30 செட்டு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? இது இல்லாமல் இன்னும் சில நபர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் சென்னை புத்தக கண்காட்சியில் புத்தகம் கொண்டு வந்திருக்கலாமே, புக் ஃபேரில் வந்து புக்ஸ் வந்து வச்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போதைக்கு எங்ககிட்ட வந்து நிறைய புக்ஸ் இல்லை, அதுவும் இல்லாமல் லிமிட்டட் ஸ்டாக்ஸ் இருக்கிறதுனால நம்ம அதுக்கு பிளானும் பண்ணலை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவும் நம்ம பண்ணலை. அதே போல் இப்போது ராஜ்குமார் சார் தெரியும், ராஜ்குமார் சார் வந்து அவைலபிள் இல்லை. ஓகே, ஸோ அவருடைய மாமா ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார் அப்படிங்கிற தகவலை நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அவர் வந்து இறந்துட்டார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ப்ராசஸ் எதுவுமே எங்களால் வந்து பண்ண முடியல அப்படிங்கிறத நாங்கள் வந்து சொல்லிக்கிறோம். ஸோ மீதி இருக்கக்கூடிய புக்ஸ்லாம் எப்போ வரும் அப்படின்னு உங்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு கேள்வி இருந்தால் சார் வந்து 1 வீக்கில் வந்ததுக்கு பிறகு அப்டேட் பண்ணுறோம். சரிங்களா? மண்டே அந்த மாதிரி இல்லை, சண்டே மண்டே அந்த மாதிரி உங்களுக்கு வந்து
ஸோ இப்போ மற்ற புக்ஸ்லாம் ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நிறைய பேர் வந்து இப்போவே வந்து கால் பண்ணிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் இந்த வீடியோ இமீடியட்டாக கொடுக்குறேன். 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம இந்த புக்ஸ் எல்லாம் அவுட் ஆஃப் ஸ்டாக் போட்டிருந்தோம், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ மறுபடியும் ப்ரீ ஆர்டர் எப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு, ஸோ நீங்கள் எவ்வளவு பேர் வந்து எங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் இருக்கோ, இல்லை இந்த வீடியோ கீழேயோ, இல்லை எங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ வந்து ரெக்வஸ்ட் இருக்கோ, அதை பொறுத்து நாங்கள் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணுறதை பற்றி யோசிக்கிறோம். ஏன்னா புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்னும் 1 வீக்குக்கு நாங்கள் எந்த ஸ்டெப்ஸும் எடுக்க முடியாது, அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ அப்படி எடுத்தாலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 10 to 15 days ஆகும். சரிங்களா? இப்போ எப்படி இருந்தாலும் இன்னொரு 20 daysக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட் ஆஃப் ஸ்டாக் சொன்னது அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. கண்டிப்பாக இவ்வளோ நாள் மினிமம் எடுத்துக்கும். சரிங்களா? சார் வந்ததுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டைம் எடுத்துக்கும். ஓகே, ஸோ இது இல்லாமல் நியூவாக சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கு புக்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அதே போல் யூனிட் 9க்கு வந்து குரூப் 2க்கு வந்து புக்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஓகே, ஸோ இது இல்லாமல் வேறு எதுவும் உங்களுக்கு ரெக்வஸ்ட் இருந்தது அப்படின்னா, அதாவது நிறைய பேர் வந்து புக் பேக் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இது மாதிரி எதுவும் உங்களுக்கு இன்னும் ரெக்வஸ்ட் இருந்தது, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் இருந்த பட்சத்தில் நம்ம இதுக்கான ஸ்டெப்ஸும் எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இந்த சுச்சுவேஷனில் எங்களால் வந்து இருக்கக்கூடிய புக்ஸ் மட்டும்தான் எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். சரிங்களா? மறுபடியும் இது எப்போ கிடைக்கும், என்ன உங்களுக்கு புக்ஸ் தேவை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அப்டேட் எங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா, நாங்கள் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோம். பட் இமீடியட்டாக இல்லை, அடுத்த மாதம் தான். சரிங்களா? முடிஞ்சால் மார்ச் எண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யலாம். சரிங்களா? அப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ரெக்வஸ்ட் இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம பண்ணலாம். ஓகே, அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும். ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நாங்களாம் வந்து எந்த புக்கையும் வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணலை. உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் அதுக்கான லிமிட்டட் காப்பீஸ் பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்து, ஸோ அதிலிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் போது நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். சரிங்களா? அதனால் இந்த புத்தகமும் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் இதுக்கான முயற்சி பண்ணுறோம். சார் வந்ததையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த புக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கான முயற்சிகள் செய்ய ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? அண்டு இன்னொரு அப்டேட் என்னென்னா, ஸோ அப்போ பொது தமிழ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் லிமிட்டட் புக்ஸ் தான் இருக்கும், நம்ம பிரிண்ட் பண்ணலை. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு வேணும், இன்னும் புக்ஸ் வந்து வாங்கலை, நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தான் செகண்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இருக்கக்கூடிய காப்பீஸில் இதை நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ இதுக்கான ரெக்வஸ்ட்டும் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து மறுபடியும் புக்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறது டேட்டும் ப்ரீ ஆர்டரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் எடுக்கிறோம், அதாவது முன்பதிவும் நாங்கள் செய்ய ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த தகவலை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ டைரெக்டாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுக்கு முன்னாடி இந்த தகவலை கொஞ்சம் பார்த்துட்டிங்க அப்படின்னா எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். ஓகே, வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாம். சரிங்களா? 8681859181 அப்படி இல்லைனா 7299487694 அப்படிங்கிற நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது இல்லாமல் நீங்கள் 9994359181 இந்த நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.